மடப்புரம் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக பொய் புகார் அளித்த நிக்கிதாவை நேரில் ஆஜராகுமாறு நோட்டீஸ் அளிக்கப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு இது தொடர்பான உத்தரவையும் பிறப்பித்திருப்பதாக முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கும். விவரங்களோடு செய்தியாளர் மாரிச்சாமி இணைந்திருக்கிறார். மாரிச்சாமி, இந்த வழக்கு கடந்து வந்த பாதை, தற்பொழுதைய உத்தரவு தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்துக்கோங்க. மடப்புரம் அஜித்குமார் கொலை வழக்கு, இந்த கொலை வழக்கானது தமிழகத்தையே உலுக்கியது என்று சொல்லலாம். இந்த கொலை வழக்கில் பொய் புகார் அளித்த நிக்கிதாவை, அதாவது மடப்புரம் அஜித்குமார் தனது நகையை திருடிவிட்டார் என்ற பொய் புகாரை அளித்த நிக்கிதாவை அழைத்து விசாரிக்க அனுமதிக்க வேண்டி மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் சிபிஐ தரப்பினர் மனு அளித்துள்ளார்கள். நிகிதாவை வருகின்ற மார்ச் 4 நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக நோட்டீஸ் அனுப்ப நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்த வழக்கானது சிபிஐ விசாரித்து வருகிறது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு உள்ள 4 தனிப்படை காவலர்கள் ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனுவை தாக்கல் செய்திருந்த போது அந்த மனுவை விசாரித்த நீதிபதி செய்யாத குற்றத்திற்காக ஒருவரை அடித்தே கொலை செய்துள்ளனர், இவர்களுக்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் என்று கூறியிருந்தார். இந்த நிலையில் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் அந்த பொய் புகார் அளித்த நிகிதாவை அழைத்து விசாரிக்க சிபிஐ தரப்பில் மதுரை மாவட்ட நீதிமன்ற நீதிபதி முன்பு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அங்கு மனுவை விசாரித்த மதுரை மாவட்ட தலைமை குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி செல்வபாண்டி வருகின்ற மார்ச் 4 நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும், மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் நிகிதா நேரில் ஆஜராக வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டிருக்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மாரிச்சாமி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.